அம்மன் ஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஆவணி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் அப்படின்னாலே சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் ஆவணி மாதம். இதுவரைக்கும் சூரியன் கடகராசியில் இருந்திருக்கிறாரு. தமிழ் மாதத்தோட 5வது மாதம் இந்த ஆவணி மாதம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆங்கில மாதத்துக்கு 17/8/2024 முதல் 16/9/2024 வரைக்கும் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு சுப கிரக மாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சுப நிகழ்ச்சிகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதத்தில் மிகவும் முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோகுலஷ்டமி அப்படிங்கிற கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம கொண்டாடிக்கிட்டு வர்றோம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஆவணி மாதத்துல தான் நமக்கு வருது இந்த வருடம். அதே மாதிரி விநாயகருக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு விழா அப்படின்னா அது விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி இந்த ஆவணி மாதத்துல வருது. இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயக பெருமான மனமுருகி நம்ம வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு எல்லாருக்குமே இருக்கு. இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் சிம்ம ராசியில் இருக்கிறாரு. செவ்வாய் ரிஷபத்தில் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போகிறாரு. புதன் கடகத்தில் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு புதன் சிம்ம ராசிக்கு போகிறாரு. சுக்கிரன் சிம்ம ராசியில் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறாரு. குரு ரிஷபத்திலையும் சனி கும்பத்திலையும் வக்ரம் பெற்று இருக்கிறாரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும் இருக்குது. இப்படிப்பட்ட கிரக அமைப்போடு தான் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி மிருகசிறுசு 2ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு, இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துருவோம். ஆவணி மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சுகாதிபதி சூரியனோடு இணைஞ்சு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதனால் உங்களுக்கு சுகங்களும் சந்தோஷங்களும் மாறி மாறி கிடைக்கக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம். தொடர்கதையாக இருக்கக்கூடிய கடன் சுமை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் குறைய தொடங்க போகுது. இடம் பூமி வாங்குவதை பற்றியெல்லாம் சிந்திப்பீங்க. நீங்கள் எதிர்கால முன்னேற்றத்துக்காக எந்தெந்த முயற்சிகள் எல்லாத்துலேயும் நம்ம ஈடுபடலாம் அப்படிங்கிற சிந்தனையில் இருப்பீங்க. அதே மாதிரி முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியில் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்க போகுது இந்த ஆவணி மாதத்தில். குருமங்கள யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறதால வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது இந்த ஆவணி மாதத்தில் நடக்கலாம். ஜென்மத்தில் குருவும் செவ்வாயும் அமைஞ்சிருக்கிறாங்க. அதனால் வரவை விட செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் அனைத்துமே சுப செலவுகளாக தான் இருக்கும். அதேவே உங்களுக்கு ஒரு மனநிறைவை கொடுக்கறதா இருக்கும். ரிஷபராசியில் செவ்வாயும் அர்த்தாஷ்டகத்தில் சூரியனும் சஞ்சரிக்கிறதால உஷ்ணு சம்பந்தமான பிரச்சனைகளும் சர்ம கோளாறுகளும் உங்களுக்கு சோர்வை ஏற்படுத்தலாம். லாபஸ்தானத்தில் ராகு அப்படிங்கிறவர் சஞ்சரிக்கிறார். அதனால் நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள்லாம் நெருக்கடியான சமயங்களில் உங்களுக்கு உதவி செய்வாங்க. திருமண முயற்சிகள்லாம் வரன் அமைவதில் சிறு சிறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். பூர்வ புண்ணியத்தில் மோட்சக்காரகனான கேது அமைஞ்சிருக்கிறார். அதனால் புனித தலங்கள் புனித யாத்திரைகள்லாம் சென்று வருவீங்க. ஆவணி மாதம் 10ஆம் தேதி வாக்குஸ்தானத்திற்கு செவ்வாய் மாறுறாரு. அதனால் பிறரோடு வாக்குவாதம் செய்கிறது, முன்கோபம், பிடிவாத குணம் இதை எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது குறைய தொடங்கும். சற்று கவனத்தோடு இருக்கணும். கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் தான் இருக்கிறாரு. சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனோட பார்வை சனி பகவான் மீது விழுவது. அதனால் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறதால தொழில் வளர்ச்சியில் தளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். பணியாளர்கள்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க மாட்டாங்க. கொடுக்கல் வாங்கல்லையும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். பகை கிரகங்களோட பார்வையால் சுகஸ்தானம் அப்படிங்கிறது பலமிழந்து இருக்குது. அதனால் திறமைக்கு உரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது எவ்வளவு வேலை செஞ்சாலும் கிடைக்காம போகலாம். ஆனால் பணி சுமை அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் மனதில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கமே அப்படிங்கிற ஒரு சோர்வு அப்படிங்கிறது வரும். உயரதிகாரிகள்லாம் உங்களுக்கு கெடுபிடியாக நடந்துக்குவாங்க. எதிர்பார்த்த சலுகைகள்லாம் மறுக்கப்படுவதன் மூலம் இந்த வேலையிலிருந்து விலகி வேறு வேலைக்கு முயற்சி செய்யலாமா அப்படிங்கிற சிந்திப்பீங்க. சனி பகவான் அவரோட ஆட்சி வீடான கும்பத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். அதனால் ஆவணி மாதம் 10ஆம் தேதி கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெறுறாரு. உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெறுவதால் ஆரோக்கிய தொல்லை அப்படிங்கிறது வரலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் திட்டமிட்டுலாம் செய்ய முடியாது. திடீரென மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும்.
அது மன வருத்தத்தையும் உங்களுக்கு கொடுப்பதா இருக்கலாம். பொருளாதாரத்தில் ஒரு சில காலகட்டத்தில் பற்றாக்குறை அப்படிங்கிறது வரும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். 6க்கு அதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கிறதால ஒரு கடன் அடைக்கிறதுக்கு மற்றொரு கடன் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது வரும். அடிக்கடி ஏற்படும் ஆரோக்கிய குறைபாடால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். உத்தியோகத்திலெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதை பயன்படுத்திக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். உடன் பணிபுரிபவர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி விவரிக்காமல் இருக்கிறது தான் நல்லது. லாபமும் விற்பனையும் உங்களுக்கு படிப்படியாக அதிகரிக்கும். தொழிலெல்லாம் வெளியூர் பயணங்களும் வியாபார சம்பந்தமான அலைச்சலும் போட்டிகளும் உங்களுக்கு கடுமையாக இருக்கும். இந்த ஆவணி மாதத்தில் உடல் ஓய்வு அப்படிங்கிறது சற்று எடுத்துக்கலாம். நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி துறையர்களுக்கெல்லாம் வரவேண்டிய பாக்கிகள் அப்படிங்கிறது தாமதப்படும். சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுறதால கையிருப்பு அப்படிங்கிறது உற்பத்தி பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது சந்தை நிலவரத்தை அறிஞ்சு அதன்படி உற்பத்தி செய்துக்குங்க. ஆவணி மாதம் 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. விரையாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்தில் இருக்கும்போது விரயத்துக்கு ஏற்ற வரவு அப்படிங்கிறது உண்டு. எந்த காரியத்தையும் பணம் கைக்கு வந்தது செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நடக்கவே நடக்காது. காரியத்தை தொடங்கிட்டீங்க அப்படின்னா தேவையான பணம் கைக்கு வந்து சேரும். 7க்கு அதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறதால வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். உதிரி வருமானம் அப்படிங்கிறது வரலாம். இந்த மாதத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி உங்களுக்கு அனுகூலமானதாக தான் இருக்கும். உத்தியோகம்லாம் உங்களுக்கு இனிமை தரும் விதத்தில் இருக்கும். அதே மாதிரி இடமாற்றம் கிடைச்சாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது இந்த மாதத்தில் சந்தேகம்தான். கலைத்துறையினரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிக முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்காது. வருமானம் அப்படிங்கிறது ஒரே சீராக தான் இருக்கும். அதற்குள்ள குடும்ப செலவுகளை சமாளிப்பது கடினமாக இருக்கும். இந்த மாதத்தில் திரைப்பட தயாரிப்பாளர்கள்லாம் இந்த மாதம் புதிய தயாரிப்புகளில் ஈடுபடாமல் இருக்கிறது தான் நல்லது. அரசியல்வாதிகள்லாம் லாபஸ்தானத்தில் ராகு சுபபலம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. சுக்கிரனும் உங்களுக்கு அனுகூலமாக செஞ்சிருக்கிறாரு. அளவோடு நன்மைகள் அப்படிங்கிறது அரசியல்வாதிகளுக்கு உண்டு. ஒரு சிலர்லாம் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. கட்சியில் ஆதரவும் மக்களிடையே செல்வாக்கும் இருக்கிறதால மன நிறைவு அப்படிங்கிறது உண்டு. கூடிய விரைவில் முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுடைய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்துக்குங்க. இது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. ஜென்ம ராசியில் குரு செவ்வாய் சேர்க்கையும் அர்த்தாஷ்டமத்தில் சூரியன் இருக்கிறதையும் மனசில் வச்சுக்கணும். உங்களுடைய கருத்துக்களை திரித்து கூறும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதால சற்று கவனத்தோடு இருக்கணும். மாணவர்கள்லாம் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் புதன் சிறப்பாக இருக்கிறாங்க. அதனால் மாதத்தின் முதல் 2 வாரத்தில் படிப்பில் கவனமாக இருக்கணும். ஜென்மராசியில் குரு செவ்வாய் இருக்கிறதால தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பதையும் இரவில் நெடுநேரம் நீண்டு கண்விழித்து படிப்பதையும் தவிர்த்துக்குங்க. சக மாணவர்களோட வாக்குவாதங்கள்லாம் வரலாம். சற்று விட்டு கொடுத்து போகிறது, அவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருக்கும். ஆவணி மாதம் 5ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் போகிறாரு. புதன் சுகஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கும் பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். திருமணம், கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சியிலெல்லாம் நல்ல வெற்றி இருக்கும். தாய் வழியால் நல்ல ஆதரவு உண்டு. இதுவரை வாடகை கட்டிடத்தில் நடைபெற்று வந்த தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு இனிமேல் மாற்றுவீங்க. புத ஆதித்ய யோகத்தால் பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஓரளவு முன்னேறும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் சிறு சிறு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். எந்த தருணத்திலையும் நெருங்கிய உறவினர்களோடும் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்துக்குங்க. திருமண முயற்சிகள் தடைப்படுவதால் கல்யாணத்துக்காக காத்திருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சற்று கவலையளிக்கும் விதத்தில் தான் இருக்கும். என்னடா பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒன்றும் அமையலையே அப்படிங்கிற சஞ்சலம் அப்படிங்கிறது வரும். நெருக்கடியான தருணங்களில் குருவின் சுபபார்வை கிடைக்கிறதால ஓரளவு நன்மை அப்படிங்கிறது பெண்களுக்கு உண்டு. ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதுமே வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. தினமும் இல்லத்து பூஜை அறையில் காலை மாலை அப்படின்னு 2 வேளையிலையும் கந்தசஷ்டி கவசத்தை ஒலிக்க விட்டு கேட்டுவாங்க. கைமேல் பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். சனிக்கிழமை தோறும் ஸ்ரீராம ஜெயத்தை எழுதிட்டு வர்றது மிக மிக நல்லது உங்களுக்கு. ரிஷபராசிக்காரர்கள் இந்த ஆவணி மாதம் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. தேவையற்ற குடும்ப செலவுகளை தவிர்த்துக்குங்க. சிக்கனமாக செலவு செய்கிறது நல்லது. கடுமையான உழைப்பும் வெளியூர் பயணங்களையும் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்குங்க. இந்த மாதத்தில் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள்லாம் மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் அப்படிங்கிறத செய்ய வேண்டாம். இந்த ஆவணி மாதத்தில்